தமிழகத்தில் நடப்பது ஆட்சியா அட்டூழியமா? கொந்தளித்த மக்கள். சிஜேபியின் புரட்சி, அதிர்ந்த டெல்லி. தாவேகாவை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாதா? என்ன கொடுமை சார் இது? உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இது போல பல கேள்விகள் மக்கள் மத்தியில நிலவிட்டு இருக்கு. இத பத்தி நம்ம நிகழ்ச்சியில விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப ரீசெண்டா ஹாட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்எல்ஏ மார்கண்டேயன் அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கிறது. அந்த விஷயமா தான் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. திமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் கூட கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு முதல்வரை அவர் அப்படி பேசக்கூடாது தானே? அது தவறு தானே சார்? ஆக்சுவலா இங்க முதலமைச்சர் பேசுனது தப்பு ரைட்டு அப்படின்ற ஒரு விவாத பொருளுக்கு போறதுக்கு முன்னாடி இதே தாவேகாவினர் அரசியல் கட்சியில் இருக்கும்போது அவங்க பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பாருங்க. விஜய் பேசுனதா இருக்கட்டும், ஆதவர்ஜனா பேசுனதா இருக்கட்டும், முதலமைச்சரா அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது அவங்க எந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க? அவங்க எலும்ப உடைப்பேன் அப்படின்லாம் பேசல. இல்ல எலும்ப உடைப்பேன் அப்படின்றதெல்லாம் பேசுறதை தாண்டி தனி மனித தாக்குதல் தான். இல்ல அங்கிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்ல அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. விஜய் அவர்கள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதான் ஞாபகம் இருக்கு. ஒருமையில பேசியிருக்காரு. ஆதவர்ஜனாலாம் வாடா போடான்லாம் பேசியிருக்காரு. உதயநிதியை பேசியிருக்கிறாரு. அதே போல மு.க. ஸ்டாலின் ஏஜ் கேட்டகரி அப்படின்றத தாண்டி இங்க நீங்க வந்து முதலமைச்சரா அந்த பொறுப்புல இருக்கீங்களா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன விஷயம் தெரியுமா? அப்போ முதலமைச்சர் இந்த ஸ்டாலின் அவர்கள் இதை நாகரிகமான அரசியல் அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டாரு. டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம அவங்கள வந்து நம்மளை கை வச்சு பெரியாளாக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தோரணையில திமுக போயிடுச்சு. அது செஞ்ச தப்பு தான் இன்னைக்கு இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறது தப்பு நம்ம ரைட்டு அப்படின்னு நம்மளுக்கு அந்த வாதத்துக்குள்ளேயே போகல. பேசுறாங்க, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த விமர்சனங்களுக்கு இந்த அரசு தாங்கி கொள்ளுதா? இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுதா? அதாவது நீங்க ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சிலை செதுக்கிறவன் அங்க உளியோட போனானா அந்த கல்லை சிலையா தான் பார்ப்பான். நம்மளுக்கு அது கல்லா தான் தெரியும். ஆனா அந்த சிலை செதுக்கிறவனுக்கு அது இதுல என்ன சிலை வரும் அப்படின்றது தான் அவனுடைய பார்வையா இருக்கும். ஸோ அப்ப அந்த கல்லு அடிப்பட ஒரு நம்ம அழகான சிலையா மாறிடும். அது போலதான் இந்த அரசாங்கமும் விமர்சனங்களால கருத்துக்கள்லாம் அடிப்படும் பொழுது அந்த விமர்சனங்களை எடுத்துக்கொண்டு நம்ம எதில் திருத்திக்கணும், எப்படி போகணும், அது செயல்ல காட்டணும். அப்படி காட்டினீங்கன்னா இந்த அரசு ஒரு மாபெரும் அரசா இருக்கட்டும். கடந்த ஆட்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வைக்காத விமர்சனங்களே கிடையாது. இதே விஜய் அவர்கள் வச்சாரு எவ்வளவு விமர்சனங்கள், பொய் குற்றச்சாட்டுகளை வச்சாரு. நீங்க விமர்சனங்களை விட்டுருங்க, பொய்யான தகவலை கொடுத்தாரு, பொய்யான குற்றச்சாட்டை கொடுத்தாரு. ஆனா அது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணல, இவங்க எங்க மேல பொய் சொல்றாங்க, இவங்க எங்க மேல வந்து கட்டுக்கதையை வந்து இது பண்றாங்க, அதனால இவங்களை தூக்கி அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயில போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க. அவதூறு வழக்கு அப்படின்றது நார்மலைஸுங்க. நீங்க எல்லா ஆட்சியிலும் நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேல இல்லாத அவதூறு வழக்கா, கலைஞர் மேல இல்லாத அவதூறு வழக்கா, ஜெயலலிதா அவர்கள் மேல இல்லாத அவதூறு வழக்கா, எல்லாத்துலயும் அவதூறு வழக்கு அப்படின்றது இருக்கு. ஆனா இந்த அவதூறு வழக்க காரணம் காட்டி அர்ஜென்டா நீங்க வந்து எம்எல்ஏக்களை கைது பண்றீங்களா? குறிப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் இந்த விசாரணைக்கு இந்த அவதூறு வழக்குகளை மாற்றாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் மாட்டினாரா, இன்னைக்கு வில்லாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன் மாற்றாரு. ஏன் தென் மாநிலங்களை குறிவைக்கப்படுது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்ப விஜய் அவர் பேசுனாரா தப்பா ரைட்டா அந்த வாதத்துக்குள்ளே போல, தப்பு தான், அக்செப்டட், அவர் பேசுனது தப்பு தான், அப்படி பேசியிருக்க கூடாது. என்னதான் நீங்க வந்து கடந்த காலங்கள் அவங்க அப்படி பேசியிருந்தாலும் அது அவங்களுடைய இதுவா இருக்குது. ஆனா நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா இருக்கும் பொழுது முதலமைச்சர் மேல எப்படிப்பட்ட விமர்சனம் முன்வைக்கிறோமோ அப்படிப்பட்ட விமர்சனம் முன்வைக்கலாம். ஆனா இவர் பேசுனது ரைட்டா தப்பானா தப்பு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இதற்காக நீங்க வந்து காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறீங்களே. இப்போ அவர் மார்க்கெட் என்னன்னு சொல்றாரு, துப்பாக்கி முனையில வச்சு எனக்கு வந்து மிரட்டுறாங்க, கைது செய்யறாங்க அப்படின்னு. அவங்க பையன் வந்து வெளியே என்ன சொல்றாரு, சிஎம் சார் உங்களுக்கு வந்து உங்க பையன் உங்க கூட இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க அப்பா எங்க கூட இருக்கணும், தொகுதி மக்களுக்காக இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அராஜகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வெளியே வந்து சொல்றாரு. செய்தியாளர்களை வந்து என்ன பண்றாங்க, மிரட்டுறாங்க, காவல்துறை மிரட்டுறாங்க. செய்தியை சேகரிக்க போனா ஏடிஎஸ்பி திபு அவர் வந்து என்ன பண்றாரு, நாக்க துருட்டிக்குன்னு வராரு. நீங்களா ரவுடியா பத்திரிகையாளரா அப்படின்னு கேட்கிறாரு. இது எந்த போக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க அப்போ ஒரு பக்கம் நீங்க எதிர்கட்சிகளை வந்து நீங்க நசுக்கிறீங்க,
இன்னொரு பக்கம் ஜனநாயகத்தின் 4ஆம் தூணான பத்திரிகையாளரை நீங்க நசுக்கிறீங்க. அப்போ உங்களுடைய ஆட்சியினுடைய வெளிப்பாடு என்ன இருக்கு? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? உங்களுடைய ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்றதுக்கு மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கைது நடவடிக்கைகளா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாருல. அப்போ செய்தியாளர்களை மிரட்டுறதுக்கு இங்க யாரு தைரியம் கொடுத்தா? காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கா? செய்தியாளர்கள் தீவிரவாதிகளா இல்ல குற்றவாளிகளா? செய்தியாளர்கள் தப்பு செஞ்சா சட்டம் அதோடைய கடமை செய்யணும். செய்தி சேகரிக்க போறது தப்பாங்க. எல்லாருமே செய்தி சேகரிக்க தான் போவாங்க. ஆனா அவங்களுடைய பணிகளை தடுக்கிறது காவல்துறை வேலையா இருக்கு. அப்போ நீங்க எதனால தடுத்தீங்க? ஒருவேளை மார்க்கெண்டேயன் நல்லா உண்மையை சொல்லிட போறாரு, மக்கள் கிட்ட எடுத்து சொல்ற போறாரு, அந்த நோக்கத்துல நீங்க தடுத்தீங்களா? எந்த நோக்கத்துல நீங்க தடுத்தீங்க? பல கேள்விகள் வரல. சாதாரண ஒரு மக்கள் நான் இருக்கிறேன். இப்போ மக்கள்ல எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க? நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ செய்தியாளர்கள் அப்படின்ற பத்திரிகையாளர்கள் இந்த நாட்டினுடைய எந்த அளவுக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கிறாங்க. அது எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் செய்திகளை சேகரிக்கிறது அதை மக்கள் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ மார்க்கெண்டேயனை போயிட்டு செய்தியை சேகரிக்க போனா ஒருவேளை மார்க்கெண்டேயன் உண்மையை சொல்லிடுவாரோ, எதுனா உள்ள நடந்ததை சொல்லிடுவாரோ அப்படின்ற அச்சம் காவல்துறைக்கு வந்திருக்கலாம். அதன் அடிப்படையில கூட நீங்க மிரட்டுறீங்க, அடிக்க எகிர்றாருங்க. ஒரு ஏடிஎஸ்பி பண்ற வேலையா? ஒரு கடைநிலை காவல்துறை செஞ்சா கூட ஏடிஎஸ்பி உயர் அதிகாரிகள் அதை தடுக்கணும். நீங்க இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஏடிஎஸ்பி என்ன பண்றாரு? அடிக்கிறதுக்கு நாக்க துருத்திக்கின்னு போறாரு, ஒத்தைக்கு சண்டைக்கு கூப்பிடுறாரு. காவல்துறை வேலையா? பத்திரிகையாளரை சண்டைக்கு கூப்பிடுறது காவல்துறை வேலையா? வாங்கடே பாத்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது அப்போ இந்த அடுக்குமுறை எங்க இருந்து வருது? யாரு இது கண்ட்ரோல்ல யாரு கட்டிருக்கு? சிஎம் கட்டிருக்கு. அப்போ சிஎம் சொல்லி செய்யறாங்களா? பல கேள்விகள் மக்களுக்கு வரலாம். இன்னைக்கு மக்களே பல விஷயங்கள்ல இந்த ஆட்சி மேல அதிருப்தியில இருக்கிறாங்க, கொந்தளிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கண்டேயன் அவர்களை திட்டமிட்டு, மார்க்கண்டேயன் நம்ம எடுத்துக்க முடியாது, திட்டமிட்டு திமுக எம்எல்ஏக்களை இவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் இங்க தெரியுது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்றாரு. என்னை பத்தி அவதூறா பேசினா, என் ஆட்சியில பத்தி நடக்கிற அவலங்களை சொன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்ல வராரோ அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இத்தனைக்கும் சிஎம் அவர்கள் நான் சட்டமன்றத்துடைய அந்த கதவை மூடணும் போல, ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சாலே எதிர்கட்சிகள் ஓடிடுறாங்க, பேசுன்னு வேற சொல்றாங்க. இனிமே நான் பேச ஆரம்பிக்கும் போது சட்டமன்ற கதவுகள் ஜன்னல்கள்லாம் மூடணும் போல அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. கண்டிப்பா நான் மூடுவேன், நான் பேசுறதுல நீங்க கேட்டுதான் ஆகணும், உள்ள இருந்துதான் ஆகணும்னு அவர் சட்டம் போடல. அந்த மாதிரி ஒரு இதை முன்னாடி எடுத்து வைக்கல அவர் ஒரு வாதத்தை. மூடணும் போல அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. அதுக்கே இவர் நீங்க மூடிடுவீங்களா, மூடினா எலும்ப உடைப்பேன் இப்படி பேசுறது ஒரு உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம்தான். அதுக்கு கைது அளவுக்கு போயிருக்க தேவையில்ல. அப்படி பார்த்தனா இவரு என்ன சொன்னாரு? நீ மூடிதான் பாரு, அப்ப எங்களுடைய நிலைமை என்ன இருக்கணும், அதோடைய டெஃபினேஷன் கொடுக்குற வேலையா தான் இருக்குது. அப்ப இவரை சிஎம் கை காலெல்லாம் எலும்பெல்லாம் உடைச்சிருக்கலையே. நீங்க சொல்றதை வச்சே நான் சொல்லணும்னா இதுதான் நம்ம எடுத்துக்க முடிய வேண்டிய விஷயமா இருக்குது. சோ அப்போ நீங்க பேசுனதுக்கு இவர் மறுபேச்சு பேசுறதுனால நடவடிக்கையா? கேள்வி கேள்வி அது தவறு தானே. ஆக்சுவலா இது இவர் பேசினாரு, இதுக்கு இது பதில், இதுக்கு பதில்னு சொல்லிட்டு விதாண்டாவாதெல்லாம் போயிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலா இது பேசுறது தப்பு. ஓகேங்களா? சிஎம் கேட் எல்லாம் மூடிடுவேன் அப்படின்னு சொல்றதும் அதுவும் ஒரு வகையில ஏத்துக்க முடிய விஷயம் இல்லை. இது ஜனநாயக நாடு, அப்படி அவர் பண்ணவும் முடியாது. சிஎம் அப்படி பண்ணவும் முடியாது, அவருக்கு அது அதிகாரமும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா சட்டசபைக்குள்ள வந்துட்டா சபாநாயகர் தான். சிஎம்மும் இல்ல எதிர்கட்சி தலைவரோ அவங்க இது இல்லை, சபாநாயகருடைய கண்ட்ரோல் தான். சபாநாயகர் என்ன சொல்றாரோ அதுதான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது கதவையோ ஜன்னல்களையோ அதெல்லாம் மூடிட முடியாது. இது ஒரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு, ஒரு மேடையில பேசும் பொழுது அந்த ஆக்ரோஷமான பேசுறதுல அந்த வார்த்தைகளை விட்டுதுதான், அவ்வளவுதான். ஆனா அது தப்பா ரைட்டா அப்படின்னா தப்பு தான், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்படி பேசியிருக்க கூடாது, மேபி பேசிட்டாங்க. ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நீங்க கைது நடவடிக்கை, இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை அப்படின்றது கொஞ்சம் நம்ம விமர்சனத்துக்குள்ள வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்ப நம்ம டெல்லி பக்கம் பார்த்தோம்னா சிஜேபி அப்படின்ற கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி ஒன்று உருவாகி நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்ட்டு அந்த அமைப்பின் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது புரட்சியா வெடிச்சிடுச்சு. அவங்களுடைய கோரிக்கை இப்ப நிறைவேறுமா? கோரிக்கை நிறைவேறுமா அப்படின்றத நம்ம தாண்டி இந்த ஆட்சியில நமக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு. ஒரு அச்சம் இருக்கு, ஒரு பயம் இருக்கு. நமக்கான உரிமைகளை நம்ம போராடும் பொழுது நம்ம மேல எந்த அளவுக்கு காவல்துறையும் துணை இராணுவமும் எந்த அளவுக்கு தடியடி நடத்தும் அப்படின்ற ஒரு கொடுமையை நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே அந்த கொடுமைகள்லாம் பார்த்து விவசாய போராட்டங்கள்ல ஜீப்பை விட்டு ஏத்துனது, அந்த போராட்டங்களை கலைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இவங்க கண்ணீர் குண்டெல்லாம் இது மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்பவே நம்மளுடைய நெஞ்செல்லாம் உழுக்குச்சு.
ஸோ இப்போ இளைஞர்கள் மேல இந்த தாக்குதல், இவங்க ஏன் போராடுறாங்க, எதுக்கு போராடுறாங்க, இந்த ஒரு விஷயத்த ஒன்றிய அரசு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுச்சா, கவனிச்சுதா அப்படின்னா அது நடக்கவே நடக்கல. நீங்க சோனம் வாக்சு அவர் வந்து என்ன பண்றாரு, உண்ணாவிரதம் நடத்துறாரு. அதிரடியா காவல்துறை வந்து மஃப்டில போய் என்ன பண்றாங்க, அவர் அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, மருத்துவமனையில போய் கொண்டு போய் சேர்க்கறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு அராஜகம் அப்படின்னு தான் மக்களுடைய போராட்டங்களை உரிமையா போராட முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இந்த பாஜக ஆட்சி அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சு முடியுது. அவங்க என்ன கேட்குறாங்க, நீட் வினாத்தாள் இந்த கசிவு வந்து விவகாரத்தில் வந்து தர்மேந்திர பிரதான், ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்று அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு. பதவி தாங்க விலக சொல்றாங்க. அவரை வந்து அவர் மேல நடவடிக்கை எடுங்க, அவரை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்ல, பதவி விலக சொல்லுங்க. ஏன் தர்மேந்திர பிரதான இந்த அளவுக்கு வந்து பாஜக பாதுகாக்குது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்வைக்கப்பட வேண்டியதா இருக்கு. இதே தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்க பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கினாதான், மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு கல்வி நிதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பிளாக்மெயில் கொடுக்குறாரு. ஸோ அது ஒரு வகையில பிளாக்மெயில் தான். இது ஏத்துக்கினாதான் உங்களுக்கு நிதி, இல்ல கட்டி நிதி தர முடியாதியா அப்படின்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? ஏத்துக்கு அது ஒரு ஒரு வகையில வந்து நீங்க அக்செப்ட் ஆமா. பண்ணணும். சோ அப்போ கூட இங்கிருந்து எதிர்வினைகள் ஆற்றப்பட்டது. ஆனா அப்போ கூட ஒன்றிய அரசு தர்மேந்திர பிரதான பாதுகாத்து தான் இருந்தாங்க. இப்போ இவ்வளவு பெரிய போராட்டம், எத்தனை இளைஞர்கள் தாக்கப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் வந்து ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கதறி பேசுறாரு, தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுறாரு. பெண்கள் கூட பார்க்காம பெண்கள் மேல தடியடி நடத்துறாங்க. அப்போ சொந்த குடிமக்கள், சொந்த மக்கள் மேலேயே இந்த ஆட்சி இந்த அளவுக்கு ஒரு அடிதடி நடத்துறாங்க, இந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா, அப்போ இந்த ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சி வந்து எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. இவங்க செய்யற தப்பை வந்து யாரும் சொல்லக்கூடாது. மீறி கேட்டு நீங்க போராடினீங்க, உங்க உரிமைக்காக நீங்க நின்னீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்க தடியடி நடத்துவோம். அப்போ இது யாரு சொல்லி நடத்துறா? அப்போ இதுல ஒன்றிய அரசுக்கும் இதுல பங்கு உண்டு, மாநில அரசான டெல்லிக்கும் பங்கு உண்டு. ரெண்டுத்திலும் பாஜக தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்க இதை இப்போ சிஜேபி அப்படின்றது வந்து எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணாங்க. அது நான் கரப்பாம்பூச்சி ஸ்ப்ரே ஹிட் அடிச்சு சாகடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாணவர்கள், இந்த இளைஞர்கள் செய்த புரட்சி என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கு இதே நிலைமை நமக்கும் வரும். நமக்கும் எதனா ஒரு உரிமைகளுக்காக போராடுறோம், நமக்கான விஷயங்களுக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னா நம்ம மேலேயும் இது மாதிரி தடியடி நடத்துவாங்க அப்படின்றத இதை வந்து நம்ம ஒவ்வொரு மக்களும் உணரணும். அவங்க என்ன, மாணவர்களுடைய எதிர்காலத்தை அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அதுக்காக தான் போராடுறாங்க. இன்னைக்கு நீட்டுனால எத்தனை பல்லாயிரம் கணக்கான உயிர்கள் போயிருக்கு ஒட்டுமொத்தமா இந்தியாவில். நிறைய உயிர்கள் நம்ம இழந்திருக்கோம் இந்த நீட்டுனால. ஸோ இந்த நீட்டை ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா நம்பி என்ன பண்றாங்க, அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து பண்றாங்க. ஆனா அதுலயும் நீங்க என்ன பண்றீங்க, வினாத்தாள் கசிவுனா அப்ப எத்தனை மாணவருடைய கல்வி கேள்விக்குறியா இருக்கு, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. இது இந்த ஒரு வாட்டி நடக்கல, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. அப்போ இதுல யாரு ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கணும்னா கல்வி அமைச்சர் தான் எந்த அளவுக்கு வந்து இதுல கவனக்குறைவா இருந்திருக்கிறாரு. இதை தான் அவங்க மெயின் பண்றாங்க. கல்வி அமைச்சர் கவனக்குறைவா இருந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கு பொறுப்பேற்று இதுல வந்து என்ன பண்ணணும், தர்மேந்திர பிரதான் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு. பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் ஜேபி நட்டா போய் என்ன பண்றாரு, சந்திக்கிறார். அப்போ ஒரு பக்கம் நீங்க அடிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்க, போயிட்டு ஆறுதலும் சொல்றீங்க. இது என்ன மாதிரி ஒரு மனநிலைமை அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு மனநிலைமை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த ஆட்சியில ஏன்னா சொந்த குடிமக்கள் மேலேயே இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க செயல்படுத்துறீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோமா, இது இந்திய நாடா, ஜனநாயக நாடா, சுதந்திர பெற்ற நாடா அப்படின்ற பல கேள்விகளும் சந்தேகங்களும் நம்மளுக்கு எழுந்துட்டு தான் இருக்கு. இந்த ஒரு விவகாரத்துல பாஜக ஏன் தர்மேந்திர பிரதானை பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அவங்க கோரிக்கை நிறைவேறாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? மேபி நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருந்தும் ஏன் நிறைவேறாம இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு தேவை நீதி. இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இதுக்கு பொறுப்பேற்று விலகணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு விளைவுகள் வரக்கூடாது அப்படின்றது தான் சிஜேபியினுடைய பெரும் கோரிக்கைவா இருக்கு. கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். விவசாயிகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கவே அவங்க வந்து எலி சாப்பிட்டு இது மாதிரி பயங்கர ரொம்ப கொடூரமான ஒரு சோதனையெல்லாம் அவங்க வந்து பல உயிர்களை நம்ம காவு கொடுத்தோம். அப்படி செஞ்சுதான் உங்களுக்கு அந்த வெற்றி கிடைச்சது. ஸோ இந்த கல்வி இது அடிப்படையில அந்த சிஜேபியினுடைய கொள்கை நிறைவேறுமா, அவங்க வைக்கிற கருத்து நிறைவேறுமான்றதை நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏடிஎம்கேவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிர்மல்குமார் அவர்களை வந்து எங்களோட இருந்தவங்க தான், ஏன்னா ஏடிஎம்கேல தானே அவர் ஃபர்ஸ்ட் இருந்தாரு. ஸோ இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அந்த அமைச்சரை நாங்க தான் அனுப்பி வச்சிருக்கிறோம் டிவிகேக்கு.
சிஎம் வந்து முடிச்சு விட்டுட்டு வரணும், டிவிகேவை காலி பண்ணிட்டு வரணும்னு நாங்க அனுப்பியிருக்கோம், எங்களுடைய ஸ்பை தான் அவரு அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் டாக்காவே கொடுக்குறாரு சார். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ம். ஒரு வகையில நீங்க நிர்மல்குமார் அவர்கள் ஏடிஎம்கேவால் அனுப்பப்பட்டவரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆர்எஸ்எஸ்னால அனுப்பப்பட்டவர் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்லியிருந்தாருன்னா கூட பல பேர் நம்பியிருப்பாங்க. ஆனா ஏடிஎம்கேல தானே அவர் ஏடிஎம்கேல தான் இருந்தாரு. ஆ. அவரு ஆர்எஸ்எஸ் பள்ளியில பயின்றவர், அதனுடைய பயிற்சியிலேருந்து வந்தவர். அப்படி இருக்கும்போது அவர் எங்க போனாலும் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நீட்சி இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஸோ ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஏன் நிர்மல்குமார் அவர் அப்படி சொன்னாரு அப்படின்றது தான் இங்க கேள்வியா இருக்கு. ஏன்னா நிர்மல்குமாரனுடைய டிபார்ட்மெண்ட்ல பல சர்ச்சைகள் வருது. ஆமா. அது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேரை உருவாக்குது, இந்த ஆட்சிக்கு ரொம்ப கெட்ட பேர் இருக்கு. அது சட்டத்துறை நீங்க இருந்தாலும் சரி, மின்சாரத்துறை இருந்தாலும் சரி, 2 துறை அவர்கிட்ட இருக்கு. இந்த 2 துறையிலும் பல சர்ச்சைகள் வருது. ஒரு பக்கம் சட்டத்துறையில நீங்க வந்து என்ன பண்றீங்க, காசை வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு நீங்க வழக்கறிஞர்கள் நியமிக்கிறீங்கன்னு சொல்லி சொந்த கட்சிக்காரங்களே என்ன பண்றாங்க, புகார் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் மின்கட்டண உயர்வு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து நீங்க ஹவுஸ் ஓனரா இருக்கீங்க, 2 வீடு வாடகை விட்டுருப்பீங்க, 3வது வீடு காலியா இருந்திருக்கும். ஆனா நீங்க ரீடிங் எடுத்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் பில் வந்திருக்கும். ஏங்க அந்த வீட்டுல வந்து யாருமே இல்ல, ஆனா பில் வந்து 4000 ரூபாய் வந்திருக்கும். ஏன் வந்தது? ஏன்னா இந்த மாதிரி இதுல நான் அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கே கடந்த ஜூலை மாசத்துல நான் வந்து பில் பே பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் நான் பில் பே பண்ணேன். ஆனா இந்த வாட்டி எனக்கு 3000 ரூபாய் பில் வந்திருக்கு. ஸோ எங்க வீட்டுல ஏசி கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுதும் இப்படி பில் வருதுன்னா அப்ப இதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு. எல்லாருக்குமே 1000 ரூபாய் கட்டினவங்க 4000 கட்டுறாங்க. அப்படியே ட்ரிபிள் மடங்கு 4 மடங்கு ஆகுது. அப்போ இங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்குது. அப்ப எதுக்கு இது? நீங்க இன்னொரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காருல அருண்ராஜ், அவர் வந்து என்ன பண்றாரு, மக்கள் கிட்ட காசு கேட்கிறாரு, நிதி அங்க கிட்ட கேட்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கு. இன்னைக்கு மின்சாரத்துறையில கடன் சொல்றாங்க, ஆனா நீங்க பில் அதிகப்படுத்துறீங்க. அப்ப எங்க இந்த லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி பல சர்ச்சைகள் இங்க வருது. 2 நிர்மல்குமார் துறையில 2 துறையிலையும் வந்து பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகள் வருது. இதுக்கு விஜய்க்கும் ஆட்சிக்கும் கெட்ட பேரா வருது. ஸோ இதை மீன் பண்ணி கூட அவர் சொல்லியிருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு விஷயத்த கொளுத்தி போடுவோமே அப்படின்ற ரேஞ்சு கூட அவர் கொளுத்தி போட்டிருக்கலாம். அவர் எங்க ஸ்பை தான், நாங்க தான் அனுப்பணும், காலி பண்றதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை ஆர்பி உதயகுமார் ஏடிஎம்கேன்னு சொல்லாம ஆர்எஸ்எஸ் தாங்க அவர் அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தேகமே இல்லாம. ஏன்னா அந்த ஒரு கேள்வியும் எல்லா எதிர்கட்சியிலும் முன்வைக்கிறாங்க. ஸோ நிர்மல்குமார் தான் இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்கா ஆக போறாரு அப்படின்றது கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில தான் அவர் இப்படி பேசுறாரு. இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். மார்க்கண்டேயன் வந்து கைது செய்யப்பட்டார். அவர் வந்து விஜயை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசிவிட்டார், தனி நபர் தாக்குதல் நடத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றாங்கல்ல. ஆர்பி உதயகுமார் பேசின பேச்சுகள் நீங்க சமீபத்தில் எடுத்து பாருங்க. விஜயை பத்தி எந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்காரு, தனிநபர் தாக்குதல் பண்ணியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு மட்டமா பேசியிருக்கிறாரு, ஒருமையில பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஏன் அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்கல? கேள்விகள் இருக்குல்ல, ஏன் எடுக்கல, எதுக்கு எடுக்கல? அப்போ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற, நீ அழுகுற மாதிரி அழுவு அப்படின்ற மாதிரி தான். நான் உன்னை அடிச்சுட்டே இருப்பேன், நீ என்ன சட்டை பண்ணாத. ஆனா திமுக யாருன்னா ஒரு சின்ன வார்த்தை சொன்னோட நான் கைது பண்ணுவேன். இந்த ரேஞ்சு இப்படி இருக்குல்ல. இடையில வந்து பிஜேபியை சேர்ந்த நாராயண திருப்பதி வந்து என்ன சொல்றாரு, மார்க்கண்டேயனை கைது பண்ணது நல்லது, முதலமைச்சரை எப்படி இப்படி கேவலமா பேசலாம், அப்போ இவங்க வாயிருதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசலாமா அப்படின்னு சொல்றாருல. அதே நாராயண திருப்பதி அவர்கள் ஏன் ஆர்பி உதயகுமார் வந்து கைது பண்ணு சொல்ல? அவரும் முதலமைச்சரை ஒருமையில தானே பேசுறாரு. அவரும் ஒருமையில தானே அவர் வந்து விஜய் வந்து ரொம்ப கேவலமா பேசுறாரு. அப்ப நாராயண திருப்பதி சிஎம் திட்டுறாருன்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் எதுக்கு நீங்க வந்து கைது செய்ய சொல்லல? திமுக கைது செய்யணும் மட்டும் ஏன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறீங்க? அப்போ தமிழ்நாட்டுல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் பொது எதிரி திமுக. நம்ம ஆட்சியில திமுக இருந்தாலும் அவங்க தான் நம்மளுக்கு பொது எதிரி, ஆட்சியில இல்லைனாலும் அவங்க தான் நமக்கு பொது எதிரி. அப்போ இங்க பாஜக தாவேகா அப்படின்றது ரகசிய கூட்டுறவு முறையெல்லாம் உடஞ்சி வெளியே வந்துருச்சா? இன்னைக்கு நாராயண திருப்பதி விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரா? இந்த பக்கம் ஆர்பி உதயகுமார் திட்டினாலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குதா? இது எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அப்போ இங்க ஒரு பெரிய ஒரு சுழற்சி முறை இருக்குது. இங்க திமுகவை டேமேஜ் பண்ணணும், திராவிட கட்சிகளை இங்க நீங்க அழிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியா வந்து என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் தடையா இருக்கிற ஒரே கட்சி திராவிட கட்சியான திமுக மட்டும்தான். நீங்க திமுக அழிச்சிட்டா ஈஸியா எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துடலாம் இப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் விஜயும் பாஜகவும் இங்க கூட்டு சேர்ந்து இங்க ஆட்சி நடத்துறாங்க அப்படின்ற ஒரு கருத்து பொதுவெளியில மக்கள் மத்தியிலும் இருக்கு.
எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஆர்பி உதயகுமார் ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது தான் இங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு அதிமுகவுடைய ஸ்பை அதெல்லாம் கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப மதிமுக தலைவர் வைகோ அவர் சொல்ற மாதிரி டிஎம்கேவுடைய இமேஜ வந்து உடைக்கணும். ஏன்னா அவங்க கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா. அத உடைக்க முடியாது. அட்லீஸ்ட் அவங்களுடைய இமேஜாவது உடைக்க ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் செயல்படுறாங்க அப்படிதான் தெரியுது. இதே மாதிரி நாளைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய அன்றாட நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.